ரஜகிருஷ்ணாபுரம் தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் தென்மேற்கு கோடியில் உள்ளதுதான் எங்களது ஊர். கிபி 1910 ஆண்டு நமது ஊரின் சர்வே எண் 912 படி 14 ஏக்கரும் 79 சென்றும் கொண்டதுதான் நமது ரஜகிருஷ்ணாபுரம். அன்று நமது ஊரின் பெயர் ரஜங்டன்புரம் என்று அழைக்கப்பட்டு வந்ததாகவும், ரஜங்டன் என்ற ஒரு ஆங்கிலேய பிரபு நமது வட்டாரத்தில் நல் உள்ளத்தோடு பழகியதால் அவரது நினைவாக இந்த பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு 1919 ஆண்டு நடைபெற்ற சர்வேயில் ராஜன் கிட்னபுரம் என்று மருவி இன்று ரஜகிருஷ்ணாபுரம் என்று அழைக்கப்படுகிறது. முன்பு நமது ஊரின் ஆன்மீக பணிகளை வடக்கங்குளத்திலிருந்து அருப்பணியாளர்கள் கவனித்து வந்தார்கள். நமது பங்கானது அணக்கரை மறைபலி தளத்துடனும் கூட்டப்புலி பங்குடனும் இருந்ததாக வாய்மொழி வரலாறு கூறுகின்றது. 1921 ஜூலை 1ஆம் நாள் அழகப்பபுரம் தனி பங்கான போது அதன் இணை பங்காக நமது ஊர் மாற்றப்பட்டது. மற்றும் 1928 மே 24ஆம் நாள் நமது ஊருக்கு கொடிமரம் வைத்ததாக கல்வெட்டு நம் முன்னாலே இருக்கின்றது. அதற்கு முன்பே நமது ஆலயம் உருவாகி இருக்க வேண்டும் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகின்றது. 1943ஆம் ஆண்டு அருட்தந்தை ஜோசப் பெர்னாண்டோ அவர்களால் பள்ளிக்கான புதிய கட்டடம் அமைக்கப்பட்டது. 1945ஆம் ஆண்டு தூய அன்னாள் கன்னியர் இல்லம் தொடங்கப்பட்டது. 1958ஆம் ஆண்டு நமது ஊரின் தபால் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது. 1964ஆம் ஆண்டில் அருட்திரு பால்பாஸ்டின் தந்தை அவர்கள் நமது பங்கின் பொறுப்பு குருவாக பணியாற்ற வந்தார்கள். 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அருட்திரு MS அந்தோனி அடிகள் அவர்கள் முதல் பங்கு குருவாக பணியேற்றினார்கள். அன்றிலிருந்து நமது ஊர் புது பொலிவுடன் வளர்ச்சி பெற்று 1973ஆம் ஆண்டு அருட்தந்தை பீட்டர் ராஜா அவர்கள் நமது பங்கின் பங்கு குருவாக பொறுப்பை ஏற்றபின் முன்பு இருந்த ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு 1975ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் மேதகு ஆயர் அம்புரோஸ் அவர்களால் ஆலயம் திருநிலைப்படுத்தப்பட்டது. இந்த ஆலயத்தின் 50வது ஆண்டு பொன்விழா கடந்த வருடம் டிசம்பர் மாதம் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது. தற்சமயம் இந்த ஆலயம் இடப்பற்றாக்குறையின் காரணமாக விரிவாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த விரிவாக்கத்திற்கு அடிக்கல் நாட்டுவதற்காக இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் மேதகு ஆயர் ஸ்டீபன் அந்தோனி அவர்கள் வருகை தந்தார்கள். மற்றும் அருட்தந்தை ஜான்சன் ராஜா அவர்கள் தலைமையில் விரிவாக்கத்திற்கான பணிகள் இப்பொழுது செவ்வனே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதற்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்து கொண்டிருக்கின்ற எம் பங்கு மக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எம் பங்கின் பாதுகாவலியாக இயேசு கிறிஸ்துவின் பாட்டியும் மரியாயின் அம்மாவுமான புனித அன்னம்மாள் இருக்கின்றார்கள். எங்கள் ரஜகிருஷ்ணாபுரம் பங்கானது சுமார் 450 குடும்பங்களை உள்ளடக்கி 14 அன்பியன்களுடன் பங்குத்தந்தை அருட்தந்தை ஜான்சன் ராஜ் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் பங்கு மேய்ப்பு குழுவின் துணையுடனும் பங்கு மக்களின் ஆதரவுடனும் அனைத்து வழிபாடுகளும் நிறைவாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்கள் பங்கின் வரலாற்று மிக்க பாதுகாவலி பரலோகத்தாய் ஆலயத்திற்கு வந்த சிறுமிகளுக்கு விழிதிறந்து காட்சியளித்த நவம்பர் 10ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்கள் பங்கின் அருகாமையில் உள்ள பரப்பு விலையில் தூய அந்தோனியார் ஆலயம் அருட்தந்தை SM அமலதாஸ் அவர்களால் அமைக்கப்பட்டது. இங்கு ஒவ்வொரு வருடமும் திருநீற்று புதனுக்கு முந்தைய செவ்வாய்க்கிழமை அசனத்துடன் கூடிய திருவிழா சீரும் சிறப்புமாக 10 நாட்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்கள் ஊரின் 2 கண்களாக திகழ்வது புனித லூர்து அன்னார் கெபியும் மற்றும் புனித மிக்கேல் அதிதூதர் கெபியும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவைகளில் வருடா வருடம் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். மற்றும் எங்கள் பங்கு மக்கள் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் வெளி ஊர்களிலிருந்து பொருளீட்டி எங்கள் பங்கின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் பாதுகாவலியாம் புனித அன்னம்மாள் எங்களுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து எங்களின் பங்கு வளர்ச்சிக்கு எல்லா ஆசிரையும் பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள்.
நன்றி.